ஹாய் guys, welcome you all back to Shirley's Journey. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜுக்கு போவோமா கைஸ்? ரொம்ப லேட்டாக தான் நீ காலேஜுக்கு போனேன். செலிப்ரேஷன்றதுனால என்னை வெளில விட்டாங்க, இல்லாட்டி கெட் அவுட்டில் இருந்திருப்பேன். சரி, நம்ம எல்லோரும் ஆடிட்டோரியம் போக சொல்லிட்டாங்க. அதனால் ஆடிட்டோரியம் ஆன் த வே டு ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசு எங்கள் காலேஜோடது. ஸோ ஆடிட்டோரியத்தில் எங்களுக்கு ஸ்லாட் 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் எல்லோரும் பண்ணி எடுத்து போயிட்டுருந்தோம். ஆல்ரெடி எங்களோட ஜூனியர்ஸ்லாம் வந்து அங்கே பொங்கல் கோலம் அதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கைஸ், நிறையா இது நியூ விலாகாக இருக்கும். இதுவரை நம்ம விலாகில் இவ்வளோலாம் நான் போட்டிருப்பேன்னு எனக்கு தெரில. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அழகாக உட்காந்து நோட் பண்ணேன். என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணல, அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது ஒன்று தான் கைஸ். நிறையா பாருங்கள், கோலம் போட்டுக்கிட்டு எல்லோரும் அதுக்கான கரும்பெல்லாம் நட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கே இந்த வாட்டி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் நான் இவ்வளோ இதாக பொங்கல் கொண்டாடினதில்லை. அதனால் இங்கே நம்ம விஷ்மிதா தான் உட்காந்து வெல்லம் படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் பானையில் டிசைன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் வீடியோ எடுக்க ஆள் இல்லைனானே இதெல்லாம் அவங்க பண்ணுறத வச்சு நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பானைக்கு டெக்கரேஷன் பண்ணதே அது வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. அவங்களுக்கு ரொம்ப நேரம் டெக்கரேஷன் பண்ணாங்க. அப்புறம் பூ இதெல்லாம் இது பேர் என்ன ஜிஞ்சர் கட்டிகிட்டு இருந்தாங்க கைஸ். சாரி, இதை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்க. இப்போ தான் ஒன்று நான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் கற்றுக்குட்டி. அப்புறம் இதெல்லாம் டைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், இதெல்லாம் இப்படி கட்டும்போது எரிஞ்சிடாதா அப்படின்னோடனே அப்புறமா எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க கைஸ். கொஞ்சம் நேரம் கட்டியிருந்தாங்க. பிள்ளைங்கள கேட்காம கட்டிட்டாங்க. அதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் கட்டினாங்க. நீங்களே பார்ப்பீங்க, அப்கமிங் வீடியோஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக எல்லாத்தையும் முடித்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே ஸ்லிப்பர் போட்டு போகக்கூடாது, அந்த கொடுத்துருக்க ஸ்லாட்குள்ளே. அதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே அது பேர் என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம். இங்கே அதுக்குள்ளே எண்ணெய் திரி விளக்கெல்லாம் ஏற்றுவாங்களாம். அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம பானையில் அரிசியெல்லாம் கழுவி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதா ஒரு பொங்கல் வைக்கிறதுல. நான் நினச்சிட்டு சும்மா கல் எடுத்து வச்சு திரியை போட்டு இது பண்ணோம் பொங்கல் ரெடி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ ரிச்சுவல்ஸ் இருக்குது, இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றதே கற்றுக்கிட்டேன். கைஸ், ரொம்ப மக்கள் பண்ணால் மன்னிச்சிடுங்க. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துக்கோங்க, என்னையும் பார்த்துக்கோங்க. இதோட எங்களோட லாஸ்ட் பொங்கல் ஆஃப் காலேஜ் 2021 பேட்ச் இஸ் சைனிங் ஆஃப் வித் 2026 பொங்கல் செலிப்ரேஷன். நீங்கள் நிறைய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நேரத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் யூடியூப்பில் வரும், டியூஸ்டே தர்ஸ்டேஸ்லாம் வரும் கைஸ், பாருங்கள், மறக்காதீங்க. சரி, நான் ரொம்ப பேச விரும்பலை, நீங்களே பாருங்கள். சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் எனக்கு என்னென்னா வீடியோ எடிட் பண்ணவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பாங்களா தெரியாமல். ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லி தான் ஃபுல் ப்ரொசீஜராக அப்படியே போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கரெக்ஷன் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம் சொல்லாதீங்க, மன கஷ்டத்தில் இருக்கேன். சரி, தண்ணியெல்லாம் போட்டு பொங்கல் மட்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். பொங்கும்போது வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் யாருமே வீடியோ எடுக்கலை. ஒரே ஒரு ஷாட் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கோ, பொங்க போயிடுது. தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். பொங்கல் அப்புறமா குடிச்சதும் பொங்குச்சு. அதுக்குள்ளே எங்கள் ஸ்டாஃபோட சைல்டு ஒருத்தவங்க இங்கே ஜாலியாக கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக எங்கள் ஆடிட்டோரியம் ஃபுல்லாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்லா ஸ்லாட்லையும் எல்லோரும் 2 பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சாங் போட்டுன்னு பசங்கள்லாம் செம்ம வைப்பு, நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த சைடு பொங்கல் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். பொங்க போகுதுன்னு சொன்னாங்க, அதே தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் பொங்குற மாதிரியே தெரில கைஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு பொங்குறதுக்கு. சரி வாங்க, நீங்களும் பொறுமையாக பாருங்கள் எப்போ தான் பொங்குதுன்னு. பொங்கல் பொங்கிடுத்தூ. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சீனியர் ஜூனியர் எல்லாருமா சேர்ந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டான்ஸ் எல்லாரோடையும் நல்லா வைப் பண்ணி, இந்த காலேஜில் இந்த சுச்சுவேஷன் திருப்பி இந்த ஒரு டைம் டேட் இந்த ஒரு கேதரிங் கிடைக்குமான்னு தெரில. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுதான் கைஸ் இது ஃபுல்லாக இருக்கும், நீங்களே பாருங்கள்.
நாங்களாம் வைப் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இங்கே ரிச்சுவல்ஸ்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களையும் வைப்லாம் பண்ண வேணாம் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் இலையில வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ். எதுவும் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இதை பற்றி எதுவும் நாலேஜ் கிடையாது. அதேமாரி இங்கே சந்தனத்தை வச்சு ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வெத்தலை, பனானாஸ், அது மாதிரி நிறையா திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளோட பொங்கல் பானை அதை எடுத்து வச்சு நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் தெரியுமா, அந்த ரிமூவ் பண்ண டெக்கரேஷன்லாம் திருப்பி டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பானையில். நிறையா அந்த டெக்கரேஷன்லாம் முடித்தோடனே பூ நிறைய டெக்கரேஷன் பண்ணாங்க. ஒரு பானை, சின்ன பானை, ரொம்ப பெரிய டெக்கரேஷனில் ரொம்ப பெரிய பானையாக மாற்றிட்டாங்க எல்லோரும். அதுக்குள்ளே எங்களுக்கு இங்கே டெக்கரேஷன் போயிட்டுருக்கும் போதே சிலம்பம், அப்புறம் இந்த கேர்ள்ஸ் சிலம்பம், பாய்ஸ் சிலம்பம்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சிலம்பத்துலேயே நிறையா பண்ணாங்க டிஃப்ரென்ஸு. சிலம்பத்தில் டிஃப்ரென்ஸ் இல்லை, நிறையா டிஃப்ரென்ஸான நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸில் உள்ள ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாடு, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது பேர் என்னன்னு தெரில எனக்கு. அந்த இதெல்லாம் வச்சு நிறையா ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களோட டிபார்ட்மெண்ட் ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சார் தான் எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு, ஏன்னா இதெல்லாம் பார்த்ததே இல்லை லைஃப்பில் எங்களை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள் ஃபுல் ரிச்சுவல்ஸ் எப்படிலாம் நடக்குதுன்னு. ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் பேட்ச் டான்ஸ், பிபிடியோட ஃபிசியோதெரப்பியோட டான்ஸ் நடந்துச்சு. ஸோ அதில் எங்களோட ஜூனியர்ஸும் எங்கள் பேட்ச் கேர்ள்ஸும் வந்து எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். ஸோ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் பேட்ச் மேட்ச் எல்லோரும் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. இதோட வீடியோ முடிகிறது. கடைசி ஒரு ஷார்ட் அட்டாச் பண்ணிக்க மறக்காமல் பாருங்கள்.